இப்போ எல்லாரும் நிறைய பேரெல்லாம் வந்து சந்திச்சாங்க, நிறைய பேர்லாம் வந்து பார்த்தாங்க, இன்க்ளூடிங் வந்து முதல்வர் கூட எல்லாரும் பார்த்தாங்க. அண்ணனுடைய ஆம்ஸ்ட்ராங் உயிரை வந்து யாராவது எடுத்து வந்து கொடுக்க முடியுமா? கடைசி வரை இது இவ்வளோ பெரிய தலைவரை திட்டம் போட்டு சாதாரண ஒரு நபர்கள் கொலை செய்துவிட முடியாது. மிகப்பெரிய பின்னணியில் தான் இதை அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பது. அந்த தலைவர் பதவியை அவருக்கு செல்வம் பெருந்தகை அவர்களுக்கு தருவதற்காக ஒரு லக்னோவில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த நம்முடைய மத்திய தலைமை ஜெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களை சந்தித்தோம். அப்போது சந்தித்த பொழுது இவர்களுக்கும் இவரை புதிதாக தலைவராக இந்த கட்சியில் எடுத்து வருவதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து கேட்டார்கள். அப்பொழுது அண்ணன் அவர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சுரேஷை அவர்கள் விரோதத்துக்காக முன்னிறுத்தி பல லேயர்ஸில் பின்னாடி பல கட்டங்களாக இணைந்து இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இதில் அவருடைய அண்ணனுடைய செல்வாக்கு உள்பட டிஃபமேஷன் என்று சொல்றது உயிரோடு இருக்கும்போது ஒருவரை செய்கிற டிஃபமேஷனை விட இறந்துவிட்ட பிறகு அவரை பழி தூற்றுவதனால் அதிகமான டிஃபமேஷன் கிளைம்ஸும் அவங்க மேலே குற்ற நடவடிக்கையும் அதிகமாக பாயும். அவர்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்தெந்த சேனலில் இந்த மாதிரி அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்ற விவரத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லார் மேலேயும் வழக்கு போட்டிருக்கோம். பைல்வான் ரங்கநாதனுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பிஎஸ்பியின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிஎஸ்பியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு ரியல் ஒன் சார்பாக நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்களை பெறுவதற்கு முன்பு நீங்கள் எனக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய மாநில தலைவர், மிகப்பெரிய தலைவரை நாங்கள் எழுந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே சேனல் வேலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இரங்கலை தெரிவிச்சிட்டோம். ஸோ அவருக்காக நிறைய விஷயங்களும் நாங்கள் பதிவு பண்ணிட்டு தான் வரோம். அல்லைப்போலோட உங்கள் நேர்காணலும் ஒரு புது முயற்சியான பதிவு தான். புரட்சி பாரதத்தில் பூவை மூர்த்தியார் அவர்களின் கூட தான் அரசியலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங் சார். ஸோ அவருக்கு பூவை மூர்த்தியாரோட நட்பு எப்படி கிடச்சிது, அதுலேருந்து பிஎஸ்பி எப்படி ஒரு அரசியல் பயணம் விரிவடையுது? அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியார் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகவும் அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு தருவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருந்தார். அந்த நேரத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பூவை மூர்த்தியாருடன் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டதின் அன்பின் விளைவாக ஒரு மாநாடு நடத்துகின்றார். மூப்பனார் அவர்களை வைத்து நம்மளுடைய மெரினா பீச்சில் அப்போது சீரணி அரங்கம் என்று ஒன்று இருக்கும். அதில் மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டின் போது முழுக்க மிகப்பெரிய பங்காற்றி அந்த மாநாடை வெற்றிகரமாக அண்ணனுடன் இருந்து நடத்தி தந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனால் பூவை மூர்த்தியாருக்கும் மிகப்பெரிய நெருக்கமும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மிகவும் நெருக்கமும் அந்த நிகழ்ச்சி முதலிலே தொடர்ந்தது. இல்லை, அரசியலோட நாட்டம் அவருக்கு அடுத்தடுத்து வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது சார்? ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தான். ஸோ அம்பேத்கருடைய இன்ஸ்பிரேஷன் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் பூவை மூர்த்தியார் ஆகச்சிறந்த வாழும் அம்பேத்கராக இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் பூவை மூர்த்தியாருடைய கொள்கைகள் பிடித்து அவரை தொடர்ந்து அரசியல் நாட்டம் கொண்டு நட்பின் வழியாகவே முதலில் இருந்தார்கள். புரட்சி பாரதத்தில் எந்த விதமான பொறுப்பும், அதாவது ஒரு அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பு கூட இல்லாமல் அண்ணனுடைய அன்பிற்காக அம்பேத்கருடைய கொள்கைகளுக்காக புரட்சி பாரதத்திலேயே அதோடைய கொள்கைகளை எடுத்து சென்று அண்ணன் நிலைநாட்டினார். அதன் பிறகு சற்று முன் தலித் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறார். அந்த அசோசியேஷன் மூலமாக ஆரம்பித்து அதன் மூலமாக முதல்ல தேர்தலில் சந்திக்கிறார். அதாவது சென்னை மாநகராட்சி தேர்தல். அந்த சென்னை மாநகராட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 100 வார்டுகளில் அங்கே வன்முறை நடந்ததாக 11:30 மணி நேரத்துக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிடுது. ஸோ அப்போ அதிமுக கட்சிக்காரர்கள் வழக்கு தொடுத்து இந்த நடந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் செல்லாது அப்படின்று ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். அப்படி வழக்கு தொடுக்கும்போது அரசாங்கம் எந்தெந்த தொகுதிகளில் வன்முறை நடந்தது என்று ஒரு பட்டியல் கேட்டபொழுது முதல் தொகுதியாக 53வது வார்டு என்று சொல்லக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியை சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த அனைத்து சென்னை மாநகரத்திலே ஒரே ஒரு மாநகராட்சி கவுன்சிலர், அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மட்டும் அதே இடத்துல வெற்றி பெறுகின்றார்.
என்னால் அந்த இடத்துல வன்முறை நடந்த பொழுது தேர்தலிலே வந்து வாக்குகள் அளிக்கும் பொழுது சில ரவுடிகளுடைய தலையீடு இருந்தது. காவல்துறையை மீறி அந்த ரவுடிகள் உள்ளே வந்து வாக்குகளை செலுத்தினர். அதன் பிறகு அண்ணன் தொகுதி என்பதனால் நிறைய மாணவர்கள், சட்டக்கல்லூரியை சேர்ந்த நண்பர்கள், அதே போல் வந்து வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் வந்து சேர்ந்து அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தி சுமார் 5:30 வரை, அதாவது தேர்தல் நேரம் வரை, கடைசி வரை மக்களை வரிசையில் நிற்க வைத்து ஓட்டு போட வைத்தனர். அந்த வாக்குகளிலே பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய வந்து 8500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்றார். அதிமுக இந்த கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெறுகின்றார். அப்போது நீதிமன்றத்தில் அளித்த அந்த லிஸ்ட் பிரகாரம் எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்றால், வன்முறை நடைபெற்றிருந்தால் அது எங்களுக்கு எதிராக தான் நடைபெற்றிருக்கும். ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் 2 பேரும் தனியாக போட்டியிடுகின்றார்கள். அப்போது யானை சின்னத்தில் போட்டியிட்ட எங்களுக்கு எதிராக தான் இந்த வன்முறை நடந்தது. நாங்கள் முறைப்படி தேர்தல் இந்த தொகுதியில் மட்டும்தான் 5:30 மணி வரைக்கும் நடந்தது. அதனால் எங்களுடைய வெற்றியை வந்து யாரும் வந்து செல்லாது என்று அறிவிக்க முடியாது அப்படி என்று வாக்குவாதத்தை எடுத்து வைத்தோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதின் பேரில் 53வது வாக்கில் திரு ஆம்சாங் அவர்களுடைய தேர்தல் வெற்றி செல்லும், மற்ற தேர்தல் வெற்றி 99 தொகுதிகளில் செல்லாது என்று அறிவித்து மீண்டும் மறுதேர்தல் நடைபெற்றது. வட தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவரோட செல்வாக்கும் மிகுதி பெற்றது தான். ஏன் அவர்களோட பயணிக்கலை? இல்லை, தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் ஆரம்பத்திலிருந்து அவருடைய பயணம் என்பது பூவை மூர்த்தியார் அவர்கள் பயணத்தின் பிறகுதான் அவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மதுரையிலே விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பாக இருந்தது. அதன் பிறகு ஒரு முறை மேலவளவு முருகேசன் என்பவருடைய படுகொலையில் மிகப்பெரிய ஒரு பேரணியை அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் நடத்தினார். அந்த நேரத்தில் நடத்தும் பொழுது ஒரு ரிப்பன் பில்டிங் அந்த கார்னர் அருகே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தன்ராஜ் என்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அப்போது நான் சட்டக்கல்லூரிய செயலாளராக இருக்கின்றேன், நானும் ஒரு 500 மாணவர்களுடன் சென்றிருக்கின்றேன் ஊர்வலத்திற்கு. அந்த நேரத்தில் எனக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றார். இவர் மதுரையிலே மிகப்பெரிய ஒரு இயக்கம் நடத்துகின்றார் என்று. நான் உடனே வேனிலே மேலே ஏறி சென்று இதுபோல் திருமாவளவன் என்ற தலைவர் வந்திருக்கிறார் என்று அண்ணன் பூயாரிடம் சொன்னபோது உடனே வந்து திருமாவளவனை உடனே மேலே அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது நான் அவரை ஏனியில் மேலே ஏற்றி அந்த மேக்ஸி கேப் என்ற வேன் ஒன்று உண்டு அதில் ஏற்றி அவரை நிற்க வைத்து, அதுக்கு பிறகு அவர் ரிசர்வ் வங்கியின் முன்பு அவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் பேசிய பிறகு அவர் மக்களிடம் ஒரு எழுச்சி உரை ஆற்றினார். அது சென்னையிலே முதலாக அவ்வளோ மிகப்பெரிய கூட்டத்திலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய எழுச்சி உரையாகும். ஏற்கனவே தலித் விழிப்புணர்வு பெற்று, அரசியல் விழிப்புணர்வு பெற்று அதிலே பயணித்தவர் தான் ஆம்சாங்கண்ணன். அதனால் அவரை தொடர்ந்து அவர் பயணிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிஎஸ்பி கட்சியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்? அதாவது இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு, அதாவது 53வது வார்டு அந்த வார்டு எலெக்ஷன் முடிந்த பிறகு யானை சின்னத்திலே இருந்து வெற்றி பெற்றவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அகில இந்திய சின்னமான யானை சின்னத்திலிருந்து வெற்றி பெற்று விட்டார். அப்போது யானை சின்னம் என்பது பகுஜன் சமாஜியுடைய ஆத்தரைஸ்டு சின்னம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அப்போது இந்த பகுதியில் இருந்த மாவட்ட தலைவர்கள் உள்பட பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து மத்தியிலிருந்து தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஒரு முறை மட்டும் சந்தித்து விட்டு வந்துவிடுங்கள் என்று எங்களை எல்லாம் அழைத்தார்கள். அப்பொழுது மிகவும் தயக்கத்துடன் தான் நாங்கள் சென்றோம். ஏனென்றால் நாங்கள் அப்போது பூவை மூர்த்தியார் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக அவரை வைத்து தான் நிறைய விஷயங்களை செய்து வருவோம். தலித் விமாரா அசோசியேஷன் என்று அப்போது நாங்கள் நடத்தி வந்தோம். ஸோ அந்த நேரத்திலே கோடம்பாக்கத்திலே அப்போதைய கோஆர்டினேட்டர் என்று சொல்வார்கள், மத்திய கோஆர்டினேட்டர், அவர் முன்னிலையிலே இங்கே மாவட்ட நிர்வாகிகள், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் சந்திக்க வைக்கின்றார்கள். அப்போது சந்திக்க வைக்கும்பொழுது எவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதரை ஏன் வந்து நம் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்க்கக்கூடாது, சேர்த்து ஏன் அவரை வந்து தலைவராக்கக்கூடாது என்று அங்கு விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தோம். அதாவது பூவை மூர்த்தியார் அவர்களை இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய, அதாவது தலைப்பில் அவர்கள் போடக்கூடிய அந்த படங்களிலே பூவை மூர்த்தியார் அவர்களை எங்களுக்கு போட்டுக்கொள்வதற்கு அனுமதி அளியுங்கள். முன்னோடி அவர் அப்படின்னு முன்னோடி, அந்த கட்சிகளுடைய முன்னோடியாக எங்களுக்கு அனுமதி அளியுங்கள். அப்படி அனுமதி அளித்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னோம். அதன் பிறகு எங்களை மத்திய தலைமையான அன்னை மாயாவதி அவர்களை சந்திக்க அழைத்து சென்றார்கள். அங்கு லக்னோவுக்கு சென்ற பொழுது அந்த கூட்டத்தில் இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது கட்சியில் சேருவதற்கு என்று கேட்டபொழுது, அந்த கோரிக்கை எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு எந்த விதமான டிமாண்டும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான கட்சியில் சேர்வதற்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்கின்றது,
எங்கள் தலைவரான எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியான அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களை நாங்கள் அவருடைய முன்னோர்கள் தலைவர்கள் இருப்பது முன்னோர்களில் எங்களுடைய தலைவருடைய படத்தை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு மிகவும் விருப்பப்பட்டு மிகவும் சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தலைவரின் படத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகுதான் இந்த தலைவர் பதவியை அண்ணன் ஏற்றுக்கொண்டார். இப்போ பிஎஸ்பிக்கும் செல்லாமல் இருந்தார்னா இப்போ பூவை மூர்த்தியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பொதுவான அரசியலை முன்னெடுத்திருப்பாரா இல்லை அதே தலித்திய அரசியல் தான் முன்னெடுத்திருப்பாரா? இல்லை, இப்போ நீங்கள் அவர் அரசியல் வந்து பொதுவான அரசியல் தான் எப்பவுமே வந்து இல்லை அவர் பேசுகிற கூட்டங்களாக இருந்தாலும் அவருக்கு தலைவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மேலே பேசணும்னா ஒரு பொதுவான அரசியல் தலைவராக தான் அவர் பேசுகிறாரு, பொதுவான விஷயங்கள் தான் முன்வைக்கிறார். ஆனால் பிஎஸ்பிக்கு செல்லாமல் இருந்தாலும் பூவை மூர்த்தியார் மறைவுக்கு பிறகு அவர் அந்த கட்சிக்கும் போகல அப்படின்னா எந்த அரசியலை அவருக்கு தேர்ந்தெடுத்திருப்பார்? பூவை மூர்த்தியாருடைய அரசியலே வந்து அனைத்து மக்களுக்கான அரசியல் தான். அவர் ஒரு தலித் அரசியல் என்று மற்றவர்கள் விரும்பாதவர்கள், அதாவது அவருடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் அண்ணன் பூவையாரை வந்து ஒரு தலித் தலைவர் என்று தனியாக முத்திரை குத்தினார்கள். இல்லை ஜெகன்மூர்த்தியார் அதே சொல்கிறாரு, ஒரு சமூகத்துக்கான கட்சி தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி மூர்த்தியாரும் சொல்லியிருக்கல, ஜெகன்மூர்த்தியாரும் சொல்கிறாருல்ல. இல்லை, தலித்துக்கான கட்சி என்று ஜெகன்மூர்த்தியார் எங்கு சொன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய நோக்கமே, அதாவது அவரை சுற்றி இருப்பவர்கள், அவர் நிறைய பேரிடம் அரசியல் செய்தவர்கள், கட்சியிலே பெரும்பான்மையானவர்கள் தலித்துகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய கொள்கையை அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த மக்களுக்கான தலித் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை, தலித் மக்களுக்கான தேவையான அந்த விஷயங்களை வந்து செய்து கொடுத்தவர் அண்ணன் பூவையார் அவர்கள். வெறும் தலித் மக்களை வைத்து மட்டும் அந்த தலித் மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசியல்படுத்த முடியாது என்பது பூவை மூர்த்தியார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாலிசி தான். பிஎஸ்பியின் தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன? அதாவது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்த பிறகு சிறந்த முறையிலே வந்து கட்சியை வந்து மிக வேகமாக அவர் வளர்த்து கொண்டிருந்தார். பல கட்சிகளிலே இருந்து பல்வேறு மக்கள் அனைவரும் பல கட்சிகள்னு சொல்லாமல் இல்லை நம்ம தலித் சமூகம் சார்ந்த கட்சிகள் சொல்லலாமா? தலித் அல்லாத சமூகம் சார்ந்த கட்சிகளில் இருந்தவர்களும் வேறு கட்சியிலும் தலித் சமூகத்தினரும் அனைவரும் வந்து கட்சியிலே வந்து இணைந்து கொண்டிருந்தனர். இந்த வேலையிலே தான் இணைந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே தான் ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய 2 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் செல்வம் பெருந்தகை. அவருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பின் காரணமாக அவர் அந்த கட்சியுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கின்ற அந்த பொறுப்பிற்கு தலைவராக வருகின்றார். ஸோ அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏவாகவும் அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளாமல் அவர் தொடர்ந்து இருந்தார். அந்த காலகட்டங்களிலே அண்ணனை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக பதவியில் அமைத்தினார்கள். அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது இங்கே 2 அந்த தலைவர்களும் மக்களிடம் சென்று மக்களை சேகரிப்பது, சில கூட்டங்கள் நடத்துவது, புதிய பொறுப்புகளை போடுவது, இப்படிப்பட்ட அவருக்கு வந்து கட்சியிலே வந்து அது ஒரு நெருடல்களை ஏற்படுத்தியது. ஸோ அதையெல்லாம் தாக்கு பிடித்து கொண்டு தலைமை தொடர்ந்து அவரை கண்காணித்து கொண்டு வந்திருந்தது. அந்த நேரத்திலும் சரியான முறையில் வந்து அவர் வந்து அண்ணன் வந்து பணியாற்றி அவர் மக்களை இணைப்பதிலே ஒரு தேர்வான ஆளாக இருந்தார். அதன் பிறகு அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வந்த அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீண்டும் அவர் காங்கிரஸுக்கு சென்று இணைந்து விட்டார். ஆகையால் காங்கிரஸில் இணைந்தவுடன் மீண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டார். அதிலிருந்து தொடர்ந்து கட்சி செம்மையாகவே செயல்பட்டு வந்தது. இப்போ செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த கட்சியில் பயணித்தார். ஆக மறுபடியும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உள்ள வந்தார். இந்த 2 தலைவருக்குள்ள கட்சி வழிநடத்தும் பணி யாருக்கு சிறப்பாக செஞ்சாங்க? அதாவது இந்த இப்போ ஒரு மாற்று கட்சி போயிட்டார்ன்றதுல சொல்ல வேணாம். பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தலைவர் பதவியை அவருக்கு செல்வம் பெருந்தகை அவர்களுக்கு தருவதற்காக ஒரு லக்னோவில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த நம்முடைய மத்திய தலைமை பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களை சந்தித்தோம். அப்போது சந்தித்த பொழுது இவர்களுக்கும் இவரை புதிதாக தலைவராக இந்த கட்சியில் எடுத்து வருவதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து கேட்டார்கள். அப்பொழுது அண்ணன் அவர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பெகன்குமாரி மாயாவதி அவர்கள் அப்போது பிரதமர் வேட்பாளர் போட்டியில் இருந்தார். மேடம் வந்து பிரதமராக வந்தால் போதும், நான் ஏற்கனவே வந்து பூவை மூர்த்தியாரிடம் 2 பேருமே இருந்து வந்திருக்கின்றார்கள், அதனால் நான் சாதாரண தொண்டராக கூட இருந்து கொள்கிறேன், அவரை தலைவராக போடுங்கள் என்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் செல்வம் பெருந்தகையை தலைவராக போட சொல்லி பெகன்குமாரி அவர்களிடம் சொன்னார். அதை எல்லாரையும் அனுப்பிய பிறகு கூட எங்களிடம் இவ்வளவு வந்து ஒரு கருத்து ஒற்றுமையோடு
இவர் வந்து பதவியை விட்டு கொடுக்க முன் வந்தார் என்று எங்களுடைய தலைமை மிகவும் அவரை பாராட்டியது. அது மட்டுமல்லாமல் இன்றளவில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அனைத்து இந்தியாவுடைய மாநில தலைவர்களே மிக சிறந்த தலைவர் என்று அன்னை மாயாவதியிடம் பெயர் பெற்றவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இப்போ 2008 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் கேம்பஸ்க்குள்ளே ஒரு சர்ச்சையான ஒரு விவகாரம் நடக்குது, சண்டைனே சொல்லலாம் நடக்குது. அதில் இவரோட பேரும் அடிபடுது. அதோட பின்னணி என்ன சார்? 2008 அப்போ வந்து 2 பிரிவினராக மாணவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையில் என்ன பிரச்சனைனா சரியாக சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி என்பது அந்த பேரை விடுபட்டு வெறும் அரசு அதை வந்து போஸ்டர்ஸில் போடும்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி என்பதை வெறும் சென்னை சட்டக்கல்லூரி என்று போஸ்டர் அடிக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒரு பிரிவு மாணவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலே வந்து சட்டக்கல்லூரி இருக்கின்றது, அப்படி இருக்கும்போது நீங்கள் போஸ்டர் அடிப்பது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரை விட்டது தவறு என்று ஒரு பிரச்சனை எடுக்கின்றது. அது சம்பந்தமாக அந்த பிரச்சனையிலே ஒரு கலவரம் மூலம் அளவிற்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது உடனடியாக ஸ்ரீதேவி என்ற பிரின்சிபல் அவர்கள் மற்றும் அங்கிருந்த உதவி ஆணையர், அந்த சமயத்தில் பணியில் இருந்த உதவி ஆணையர் இருவரும் சேர்ந்து அண்ணனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்றார்கள். அப்போது தொடர்பு கொண்டபோது இங்கிருந்த மாணவர்களிடம் சற்று நீங்கள் பேசினீர்கள் என்றால் இது அமைதியாக கலைந்து செல்வார்கள் என்கிறார்கள். அதுபோலவே அண்ணனும் அவர்களிட்ட பேசி அமைதியாக கலைந்து செல்ல சொல்லிவிட்டார். அவர்களும் அமைதியாக இரு பிரிவு மாணவர்களும் பேசினார். அவர்கள் இருவரும் கலந்து சென்றனர். அந்த நேரத்தில் ஒரு சில மாணவர்கள் சிதறை செல்வன் என்பவரை அவர் காதின் மீது வந்து கத்தியால் தாக்கி கொடுங்காயத்தை ஏற்படுத்தி விட்டனர். அதனால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. மீண்டும் கல்லூரி முதல்வர் ஸ்ரீதேவி அவர்களும் உதவி ஆணையாளர் இருவரும் ஃபோன் செய்து அண்ணனுக்கு இது போன்ற மீண்டும் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும்போது வழக்கறிஞர்களை அனுப்பி அமைதிப்படுத்தி அதை அமைதிப்படுத்தி வெளியே அனுப்பி வைத்தார். இதுதான் அவருடைய பங்கு. இது வந்து ஒன் மேன் கமிஷன் சொல்லிட்டு வந்து ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க. அந்த கமிஷனில் வந்து இந்த விசாரணையிலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்கமிங் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் டீட்டெயில்டு ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீதேவ் என்ற ஒரு பிரின்சிபால்கிட்டையும் உதவி ஆணையாளராக அந்த அன்றைக்கி சட்டக்கல்லூரியுடைய அந்த எஸ்பிளனேட்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் உதவி ஆணையாளர் இருந்த அவருடைய ஃபோன் தான் இன்கமிங் அண்ணனுக்கு வந்திருக்குது. அதை தவிர வேறு எந்த விதமான தூண்டுதலோ எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இதை சொல்லப்போனால் அதில் அவர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டார் அண்ணன். அது மட்டுமல்லாமல் குற்றமற்றவர் விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியிலே சில மாணவர்களுக்கு தண்டனையும் அந்த பகுதியில் சில மாணவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்ட போது அவர்களுக்கான தண்டனை பணத்தையும் அண்ணனே கட்டினார். இரு மாணவர்களுக்கும் கட்டி அவர்களுக்கு அந்த நேரத்திலே வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் என்று அந்த பணத்தை, அதாவது ஃபைன் அமௌண்ட்டை கட்டினா வந்து பெயிலில் விட்டுருவாங்க. அந்த பெயிலில் வெளியே வரத்துக்கும் அவர் அண்ணன் வந்து உதவி. ஆனால் அந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியே ஒரு சேர்த்தாங்க இல்லையா? இல்லை, அது வந்து எப்படின்னா வந்து ஒரு தவறுதான புரிதல் அடிப்படையில் வந்து அவர் 2011 வந்து ஒரு தேர்தலில் நிற்கிறார். தேர்தல் நிற்கும் பொழுது ஒரு பொதுநல வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போடும்போது இந்த வழக்கு சட்டக்கல்லூரி வழக்கு வந்து நீண்ட நாளாக வந்து எந்த விதமான ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்குது. இதை வந்து இமிடியேட்டாக வந்து இவங்க வந்து ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரை வந்து சார்ஜ் ஷீட் வந்து போலீஸ் வந்து போடாமல் இருக்காங்க. அப்போ அந்த சார்ஜ் ஷீட் போடும்போது ரஜினிகாந்த் என்ற ஒரு வழக்கறிஞரையும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் வந்து இந்த வழக்கில் இணைத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 பேரும் வந்து தவறாக இணைச்சிருக்கீங்க, அதனால் இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கன்சென்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த வழக்கை வந்து ரிட்டன் போடுறாங்க. ரிட்டன் போடும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது போல் 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபார் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ வந்து சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அப்போது இவர் வந்து அப்ஸ்காண்டிங்னு சொல்கிற அளவுக்கு இவர் வந்து கிடையாது. ஒரு டெப்டி சிஎம்க்கு எதிர்த்து போட்டிகிட்டு இருக்காரு. அவரே வந்து பாதுகாப்பு கேட்டு பல மீட்டிங்களை நடத்தியிருக்காரு. காவல்துறையினரை நீங்களே வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அப்ஸ்காண்டிங்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போடுறாங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிலே இருக்குது. இதை வந்து ஃபாலோ பண்ணி போலீஸ் துறையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து சட்ட அறிவுரை வழங்கியவர்களும் இவங்களை கைது செஞ்சிட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பிரச்சனையை வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து நடத்திடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்கிறதுக்காக காவல்துறை டிஜிபி லெவலில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் சேஷசாயி அவர்களை வந்து போடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சேஷசாயி அவர்கள் வந்து ராஜேந்திரன் ஒரு ஏசி சார்கிட்ட சொல்லி இவரை வந்து கைதுக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு போய்ட்டு வந்து ஜஸ்டிஸ் எலிபி தர்மாரா அவர்கள் வந்து இன்சார்ஜ் அன்றைக்கி வந்து ஏசிஜி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்க.
அவங்கக்கிட்ட போய் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணும்போது சண்டே வந்து ஜஸ்டிஸ் சுதந்திரம் அவர்களுடைய வீட்டில் வந்து நீதிமன்றத்தை நடத்த சொன்னாங்க. அப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சு ஏற்கனவே நடந்த இந்த பிரச்சனையில் எந்த விதமான சம்மந்தமும் எங்களுக்கு இல்லை, இதுக்கப்புறம் இந்த சார்ஜ் ஷீட்டில் மட்டும் எங்களுடைய பேரை சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஏற்கனவே வந்து ஒரு வழக்கை நானும் ஜஸ்டிஸ் சுதந்திரம் அவர்களும் சேர்ந்து நடத்தினோம். அந்த வழக்கிலே ஒரு எம்எல்ஏவும் அண்ணனும் இருந்தார்கள். அது பொய் வழக்கு. அந்த வழக்கில் இருந்தார்கள். அதில் வெற்றியும் பெற்றும் அதில் அந்த வழக்கை தாக்கல் செய்த அந்த அதிகாரியின் மீது டைரக்ஷனும் பெற்றிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் வழக்கை நடத்தியிருக்கும்பொழுது நான் வந்து ஆம்சாங் அவர்களுக்கு இந்த வழக்கில் நான் முன்ஜாமீன் கொடுத்தால் அது தவறாகிவிடும், நான் வேறு நீதிபதிக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிட்டார். இதற்கிடையில் ரஜினிக்கு மட்டும் முன்ஜாமீன் கிடைத்து விட்டது. அது அந்த மண்டே வேறு நீதிபதிக்கு செல்வதற்குள் இவரை தேடுவதாக வந்து சொல்லுகிறார்கள். அப்போது அண்ணனே ஃபோன் செய்து சொன்னார், நான் பெவிர்லி ஹில்ஸ் ஹோட்டலிலே நாங்கள் இருவரும் வந்து டீ தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம், நீங்கள் என்னை வந்து தலைமறைவுன்னு சொல்லிட்டா எங்கெல்லாம் போய் தேடக்கூடாது, கிரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் டிடென்ஷன் என்னுடைய அரெஸ்ட்டுடைய கிரவுண்ட்ஸை வந்து நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களால் வந்து கரெக்டான காரணம் தான் அரெஸ்ட் பண்ணுங்கள், என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து ராஜேந்திரன் சாரும் அங்கே வந்துட்டாங்க, மிஸ்டர் சேஷசாய் சார் அப்போது வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்களும் வந்து சார் உங்களை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அந்த இடத்துல இருந்தேன். அப்போது சொல்லும்பொழுது இல்லைங்க நீங்கள் வந்து என்னை வந்து அரெஸ்ட்டுக்கு வந்து காரணத்தை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரிட்டன் சார்ஜ் ஷீட் வந்து ரிட்டன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் பேர் இல்லை, கன்ஃபெஷன்லேயும் பேர் இல்லை. இப்படி இருக்கும்போது எப்படி என்னை கைது பண்ணுவீங்க, எந்த சட்டத்தின் மூலமாக? அண்ணன் வந்து ஒரு வழக்கறிஞர். அண்ணன் கேட்கும்போது எப்படி கைது பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை சார், நீங்கள் வந்து கைது மட்டும்தான் நாங்கள் பண்ணோம், நீங்கள் வாங்க நாங்கள் வந்து சொல்லிடுறோம். இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷரான்னு கேட்குறாரு. அது மாதிரி எதுவும் ப்ரெஷர் இல்லை மேலெடுத்து ப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் அந்த டிடென்ஷன் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களால சரியான முறையில் கொடுக்க முடியல, சட்ட முறையில் கைது செய்ய முடியல. அதன் பிறகு நிறைய வந்து நம்முடைய கட்சிக்காரர்கள் மற்றும் வந்து வழக்கறிஞர்கள்லாம் வந்து விட்டார்கள். ஒரு 5000 பேர் வந்து அந்த சாலையில் படுத்து விட்டார்கள், வண்டியை எடுக்காத அளவிற்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிந்த அதிகாரிகள், அதாவது அண்ணனுக்கு பழக்கமான நெருக்கமான அதிகாரிகள், அவர்களெல்லாம் வந்து அழைத்து வந்து எங்களை காம்ப்ரமைஸ் செய்து அண்ணனுக்கிட்டேயே சொல்லி அவங்களெல்லாம் படுத்திருந்தவங்களெல்லாம் எழுப்ப வச்சு அதை வண்டியில் ஏற்றினாங்க. நாங்களும் அந்த வண்டியில் போனோம். சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை இறக்கி அங்கே வந்து ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதினாங்க. அதை ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதின பிறகு அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எங்களை வந்து சைதாப்பேட்டை நீதிபதியிடம் வந்து வீட்டில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். கிரவுண்ட்ஸ் ஆஃப் வந்து அரெஸ்ட் வந்து தப்பாக இருக்குது, சார்ஜ் ஷீட் ரிட்டன் ஆகிருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் பேர் இல்லை, கன்ஃபெஷனில் பேர் இல்லை, நீங்கள் எப்படி ரிமாண்ட் பண்ண முடியும்னு கேட்டப்போ அவர் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அதனால் வந்து நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன், ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணால் அதே இடத்துல விட்டுடணும். ஆனால் அகெயின் வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்பார் காவல் நிலையம் உள்ள, அதாவது அந்த சிஎஸ்எஃப் பாதுகாப்பெல்லாம் இருக்கும், அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணனை வைக்கிறாங்க. நாங்களும் வந்து உள்ளே இருக்கிறோம். அன்றைக்கி விடிய வந்து கண் முழிச்சிருக்கோம். மறுநாள் அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வந்து வேறு நீதிபதியிடம் அழைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜிடி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தாக்கா வந்து ஒரு சாலை மார்க்கமாக வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஒரு போக்குவரத்து வந்து இல்லாத அளவுக்கு வந்து பொதுமக்கள், அண்ணனுடைய ஃபாலோவர்ஸ், விசுவாசிகள், கட்சிக்காரர்கள், அவருடைய தெரிந்தவர்கள் எல்லாம் குவிந்து விட்டார்கள், வழக்கறிஞர்கள் கூட குவிந்து விட்டார்கள். மீண்டும் போலீஸ் அவருடைய உதவியை கேட்டு தான் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே அழைத்து செல்ல முடிந்தது. அதன் பிறகு 2-3 முறை நீதிபதி ரிமாண்ட் செய்ய மறுத்தார். அதை ரிமாண்ட் செய்ய மறுத்த பிறகு அதன் பிறகு ஒரு கட்டாயத்தின் பேரிலே ரிமாண்ட் செய்து விட்டார். ரிமாண்ட் செய்து விட்ட பிறகு நாங்கள் உடனடியாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பெயில் போடுறோம். அதை வந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் விடுமுறை கால நீதிமன்றம், ஒரு 4:30 மணி வரைக்கும் எங்களை வந்து பாஸ்வேர்டு பண்ணி வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் 4:30 மணிக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக வந்து ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்களிடம் போயிட்டு வந்து உதய நீதிமன்றத்தில் வந்து மென்ஷன் பண்ணி நானும் சங்கர் சுப்பு சார் அவர்களும் மென்ஷன் பண்ணோம். இமீடியட்டாக வந்து அவர் வழக்கை விசாரணைக்கு எடுக்கணும்னு சொன்னபோது பிபி வந்து 1 வாரம் டைம் கேட்குறாங்க. அப்போது உடனடியாக நீதிபதி கோபம் அடைந்து இந்த சட்டக்கல்லூரி பிரச்சனையில் வந்து நீங்கள் எல்லாமே போலீஸ் எல்லாம் எதிரில் பின்னாடி தான் திரும்பி நின்றுருந்தீங்க, பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், அதனால் சுயமோட்டம் நான் போலீஸ் எல்லாம் அக்யூஸ்டாக சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கோர்ட்லேயே வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போது அவர் பிபி வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு தயாராகிட்டார்.
அதனால் உடனடியாக ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர் வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து இந்த ஆர்டர், அதாவது மெயிலில் இந்த ஆர்டர் அனுப்பி அங்கேயே 10,000 ரூபாய் சொந்த ஜாமீன் வந்து அவரே எழுதி கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதனால் வந்து அந்த வழக்கிலே நாங்கள் வந்து அதன் பிறகு இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பெற்று முடிவு பெற்று விட்டேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருமணமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருந்ததாக தகவல் சொல்லப்படுது. என்ன காரணத்துக்காக சார்? அது இந்த சட்டக்கல்லூரி வழக்கு முடியும் வரை அவர் வந்து திருமணம் செய்வதை அறிவிக்கவில்லை. சட்டக்கல்லூரி வழக்கு முடிந்த ஒரு 4வது நாளே அவருடைய திருமணத்தை தேதியை அறிவித்தார். இந்த ஒரு ரீசன் தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவருடைய பொது வாழ்க்கையிலே ஏதாவது தவறான ஏதாவது செயல்கள் நடந்து அந்த திருமணத்தின் போது ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த சட்டக்கல்லூரி வழக்கு முடியும் வரை எந்த திருமண அறிவிப்பை அவர் வெளியிடவில்லை. ஒரு 4-5 நாட்களிலே இந்த வழக்கு முடிந்தவுடன் அறிவித்து விட்டார். அதில் சட்டக்கல்லூரி அந்த வழக்கிலே ஒரு விடுதலை பெற்று விட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியலில் லட்சியம் என்னவா இருந்தது? அரசியல் லட்சியம் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய லட்சியமே அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து, அதாவது இதில் இன்க்ளூடிங் வந்து பிராமின்ஸ், நாயுடு, முதலியார், வன்னியர், செட்டியார் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஒரு வெகுஜன மக்களுடைய அரசியல் அமைப்படுத்தி யார் என்ன, அதாவது எந்த சதவீதத்தில் மக்கள் தொகை இருக்கின்றார்களோ அந்த சதவீதத்திலே அவர்களுக்கான எம்எல்ஏ, எம்பி, மந்திரி சபை வந்தாலும் அதிலே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கின்ற எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பயன்படுத்திய சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள். அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை இங்கே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அண்ணனுடைய நோக்கம். அதுக்கான அடித்தளத்தை அமைத்து வந்தார். மாநில தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி இருக்க சவால்கள் என்ன சார்? எனக்கு சவால்கள் என்று நான் பெரியதாக எதுவும் கருதுவதில்லை. அண்ணன் ஏற்கனவே நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த சமூக சேவை, அரசியலில் அவர் செய்த பணி, இவைகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண பொதுமக்களிடமிருந்து மற்றும் கட்சிக்காரர்களிடமிருந்தும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய சிந்திய ரத்தத்திற்கான இன்று அவருடைய உண்மையான நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அவர் இந்த கட்சிக்காக வாழ்நாளை படுகொலை செய்யப்பட்ட மகாத்மா காந்தி போன்று எங்களுக்கு அவர் இன்று தென்னாட்டு அம்பேத்கர் என்று சொல்லப்படுகிற அண்ணன் சரியான வழி அமைத்து கொடுக்கின்றார். எனக்கு எந்த பெரிய சவால்களும் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கில் இப்போ விசாரணை போக்கு எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்க? சரியான போக்கு தான் போயிட்டுருக்கா? விசாரணை என்பது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. கைது நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து வழக்கின் வந்து ஒரு 5%, இன்னும் 95% இன்வெஸ்டிகேஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து மீடியாக்களில் பேசுறது வந்து சரியாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முன்விரோதமும் இல்லை. இது பழியாக நடக்கலை, அரசியல் காரணத்துக்காக தான் நடந்திருக்கிறீங்க. அரசியல் காரணம் எந்த மாதிரியான அரசியல் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, ஆற்காடு சுரேஷை வந்து அவர்கள் வந்து விரோதத்துக்காக முன்னிறுத்தி பல லேயர்ஸ் இதில் வந்து பின்னாடி வந்து பல கட்டங்களாக இணைந்து இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இதில் அவருடைய அண்ணனுடைய செல்வாக்கு உள்பட அனைத்தும் அவருடைய அரசியல் போக்கு உள்பட இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வந்து பல பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள். இன்னும் முழுமையான குற்றவாளிகளை போலீஸ் நெருங்கி கொண்டிருக்கும் போது நாம் அதை பற்றி விவரமாக பேச முடியாது. இல்லை, இப்போ அரசியல் காரணம் சொல்கிறீங்க இல்லையா? அரசியல்னால் இப்போ என்ன மாதிரி அரசியல் போட்டிக்காக இந்த கொலை நடந்தேறியிருக்கா, இல்லை வேற என்ன மாஃபியாக்கள் மூலியமாக ஏதாவது பண்ணி? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்பதே வந்து அந்த பெயரே மிகப்பெரிய அரசியல். ஏற்கனவே அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இருக்கும்போது ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டங்களிலே எந்த ஆட்சி இருந்தாலும் எந்த ஆட்சி இல்லாவிட்டாலும் பொதுமக்களுக்கும் அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உரிய அந்த நீதியை பெற்றுத்தருவார். அதுபோன்று அண்ணன் பூவை மூர்த்தியார் போல தமிழகம் முழுவதும் உள்ள எந்த ஒரு பிரச்சனையாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அரசு கண்டு கொள்ளவில்லை, யாரும் அவர்களுக்கு முன்னெடுக்கவில்லை என்றால் அது கல்வியாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சேவை ஏதாவது வந்து உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுவரை அனைத்து தமிழ்நாடு முழுக்கும் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் என்றால் எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அம்பேத்கர் அவர்களை பெயராக பயன்படுத்தி ஆட்டோ ஸ்டாண்டு முதல் எல்லா இடத்துலையும் வைப்பார்கள். அது போன்று அண்ணனை மனதில் எல்லோரும் வந்து வைத்து அவர்களை வந்து அரசியல்துவப்படுத்தினார்கள். அதாவது அவர் தனிப்பட்ட அந்த குடும்பத்திற்கு, அந்த கட்சிக்கு மட்டும் அவர் தலைவராக இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய தலைமை பண்பு வந்து இருந்திருக்கின்றது. இதை பல நிகழ்வுகளிலே எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வரும்போதும் சில சோசியல் மீடியாக்களிலும் பார்க்கும் பொழுது என்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்போ கூட நான் வந்து இவ்வளோ அழுதது கிடையாது. ஆனால் வந்து அண்ணன் இறந்த அப்போ வந்து என்னால் வந்து தாங்க முடியல,
என்னால் வந்து ஒரு 16-17 நாள் வந்து எந்த விதமான வந்து நான்வெஜ் உணவு கூட சாப்பிடாமல் வந்து நாங்கள் வந்து இருந்தோம். இப்படியெல்லாம் வந்து பல பேர் எனக்கும் தொலைபேசியில் சொல்லியிருக்காங்க, சோசியல் மீடியாவிலும் சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய குடும்பங்களின் வந்து அந்த குடும்ப தலைவராக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதனால் அவர் அரசியல் துவப்படுத்துவது வேறு ஒரு அரசியலை நோக்கி போவதை மற்றவர்கள் விரும்பவில்லை. அண்ணன் ஜெய்பீம் மாடல் என்று சொல்லிக்கொண்டு அந்த மாடலை பிரபலப்படுத்தினார். ஜெய்பீம் மாடல் என்பதே வந்து அண்ணன் தெளிவாக சொல்லியிருப்பார். மனித மாண்பை மீட்டெடுப்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை அது. அதாவது மனிதனுக்கு மனிதன் அவனுடைய உரிமை அவனுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்கான அரசியலை செய்தார். அந்த அரசியலை செய்ததினால் அண்ணன் இன்றளவும் மக்கள் மனதிலே எழுச்சியாகவும் நீங்கள் பல தலைவர்களை பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள், பல கொலைகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று இந்தியா முழுக்கும் எழுச்சியாகவும் உலகம் முழுவதிலே போராட்டமாகவும் இன்று பாராளுமன்றத்திலே அண்ணன் கொலையை பற்றி ஒலிக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கின்றார். அந்த தளத்தை எங்களுக்கு அமைப்பு கொடுத்தனால் அண்ணனுடைய அரசியலுடைய அந்த பங்கு மக்களிடையே இருக்கின்றது. அதனால் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக வந்ததினால் அவரை இது போன்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கொலை செய்தார்கள். சம்போ செந்தில் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஸ்கிராப் தொடர்பான ஒரு வர்த்தகத்தில் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தார் இவர். அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இருந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட வக்கீல் ஹரிகரன் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் சொல்கிறாங்க. இது உண்மையா? அதாவது சம்போ செந்தில் என்பவர் அண்ணன் அளவுக்கு, அதாவது அந்த தலைமைத்துவமும் அண்ணன் அளவுக்கு வந்து மக்களிடையே ஒரு பிரசித்தி பெற்றமான ஒரு ஆளும் கிடையாது. அதாவது யார் வந்து அதை வந்து இது ஒரு செய்தி மோதலாக சொல்லினால் அதை வந்து அவருடைய பெயரை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கும் அவர் பெயரை வந்து இன்னாரிடம் அவர் மோதினார் என்றும் ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள் அடைக்க முயற்சி செய்யும் ஒரு நிகழ்ச்சி. இது போன்ற ஸ்கிராப் பிஸ்னஸோ அது போன்ற எந்த பிரச்சனையும் அண்ணன் எதுவும் தலையிடுவதும் இல்லை, அவருக்கு எதுக்கும் சம்மந்தமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ்லேருந்து இப்போ வர சம்போ செந்தில் இப்போ நேற்று 3 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க கோடம்பாக்கத்தில். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரவுடி செயின் லிங்காக தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக? அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து எனக்கு வந்து அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள வந்து எல்லா ரவுடிகளும் வந்து ஒன்றிணைந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுக்கிறதா வந்து தெரிய வருது. பெரிய பெரிய ரவுடிகள் என்று சொல்கிறவங்கலாம் சரியா? இல்லை, ஒரே செயின் லிங்கில் இருக்குது. அந்த ரவுடி செயின்குள்ளே இவரே கொஞ்சம் அழைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறதுலாம் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு அரசியல் தலைவர். ஸோ இவரை வந்து இந்த லிங்கில் கொண்டு வரதுனால இவரையும் கொஞ்சம் ரவுடி சாயல் பூசப்படுது. இதுக்கு முன்னாடி அது போல் ஏதாவது வந்து ரவுடி சாயம் பூசிய அளவிற்கோ அல்லது வந்து ஏதாவது நீங்கள் பிரச்சனையை கேள்விப்பட்டு அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த இடத்திலே அவர் இந்த பிரச்சனை செய்தார் என்று ஏதாவது செய்தி வந்திருக்கின்றதா? இறந்த பிறகு யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பேசலாம் என்பதற்காக யூடியூப் சேனல்களில் வந்து பலர் வந்து அவருடன் நெருங்கி பழகுவதாகவும் அவருக்கு வேறு முகம் இருப்பதாகவும் இப்படியெல்லாம் சித்தரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பத்திரிகை அவரை ரவுடி என்று எழுதியதற்காகவே அந்த பத்திரிகை ஆசிரியர், அந்த பத்திரிகையுடைய பப்ளிஷர், அந்த பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் 3 பேருக்கு வந்து 6 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். கடந்த பிப்ரவரி மாதம் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து வாழ்நாள் காலத்தில் அவரை பற்றி எதுவும் பேசாதவர்கள்லாம் மிகவும் வந்து அதாவது இறந்தவரை வந்து பழி தூற்றுகின்றார்கள். அதாவது டிஃபமேஷன் என்று சொல்கிறது வந்து உயிரோடு இருக்கும்போது ஒருவரை செய்கிற டிஃபமேஷனை விட இறந்துவிட்ட பிறகு அவரை பழி தூற்றுவதனால் அதிகமான டிஃபமேஷன் கிளைம்ஸும் அவங்க மேலே வந்து குற்ற நடவடிக்கையும் அதிகமாக பாயும். அவர்களெல்லாம் வந்து நாங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். எந்தெந்த சேனலில் இந்த மாதிரி வந்து அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்ற விவரத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். எல்லார் மேலேயும் வந்து வழக்கு போட்டிருக்கோம். பைல்வான் ரங்கநாதனுக்கு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க அந்த குற்றத்துக்காக வந்து பணங்கள் வந்து வாங்கியிருக்கும் பொழுது இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறதாக காவல்துறை விசாரணையிலே சொல்லுகிறார்கள். அப்படி காவல்துறைக்கு இந்த வங்கி கணக்குகளை முடக்க அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டப்படி காவல்துறைக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பலர் முயற்சி எடுப்பார்கள். காவல்துறைக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து சிஆர்பிசியில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்து ஒருத்தருடைய சொத்துக்களை முடக்குகிறார்கள் என்றால் அது போன்ற சொத்துக்களை முடக்கும்போது தான் அவர்களுக்கு இந்த கொலைக்காக பெற்ற ஆதாயத்தின் மூலமாக பல பணங்களை அவர்கள் இன்வெஸ்ட் செய்திருப்பார்கள், பல இடங்களில் ப்ராப்பர்ட்டிகளாக வாங்கியிருப்பார்கள். இதை வந்து காவல்துறை விசாரணையிலே தெரிய வந்திருக்கும். அதனால் அதை முடக்க முயற்சி செய்து நீதிமன்றத்தை அணுகி அதை முடக்கி இருப்பார்கள். இந்த வழக்கில் பிஎஸ்பியின் மாநில தலைவராக சிபிஐ விசாரணை கோரிக்கை முன்வைக்கிறீங்களா? எங்களுடைய மத்திய தலைமை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஏற்கனவே முன்வைத்து விட்டது. மத்திய தலைமைக்கு மீறி வந்து பெரிய விஷயங்களை நாங்கள் அதை தாண்டி பேசினால் அது வந்து கட்சியுடைய தலைமையை மீறியதாக
முடிவாகிவிடும். பொற்கொடி அவர்களோட மனநிலையும் இதே தான், சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்களும் கட்சி உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட நிலைப்பாடும் இதுதான் நம்ம எடுத்துக்கலாமா? கட்சியுடைய தலைமை என்ன சொல்கிறதோ, கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். இல்லை, முதல்வர் உங்களை வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காங்க, அமைச்சரும் நேரில் பார்த்து இது பண்ணியிருக்காங்க, அதை மீறி அவங்களுக்கு சிபிஐ விசாரணை ஒரு நீடு இருக்குமா? இப்போ எல்லாரும் நிறைய பேர் எல்லாம் வந்து சந்திச்சாங்க, நிறைய பேர்லாம் வந்து பார்த்தாங்க, இன்க்ளூடிங் வந்து முதல்வர் உட்பட எல்லாரும் பார்த்தாங்க. அண்ணனுடைய ஆம்சாங்கனுடைய உயிரை வந்து யாராவது எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியுமா? இல்லை அவரை வந்து கரெக்டாக வந்து கொலை செய்த கடைசி எதிரிகள் வரையே வந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவர் இதுவரை 23, 24 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் பல எதிரிகள் இன்னும் கைது செய்யப்பட வேண்டியிருக்கின்றார்கள். ஆகையினால் அவருடைய மனநிலை என்பது மிகவும் வருத்தமான மனநிலையில் இருக்கின்றார். இன்னும் பல அக்யூஸ்டுகள் இதில் கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆகையினால் விசாரணை இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் அது பற்றி விரிவாக விசாரணை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் இப்போது எங்களால் சொல்ல முடியாது. பல எதிரிகள்னா யார்? பல எதிரிகள்னாக்கா வந்து நீங்களே வந்து பட்டியலிட்டீங்க. அதுக்கு வந்து இதுக்கு எத்தனையோ லேயர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லைன் லேயர்ஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த கொலைப்பழியை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கே திட்டமிட்டு சில தகவலை சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு தானே வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது கைது எண்ணிக்கை படம் 21 வந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் 8 முடிந்திருக்க வேண்டியது இப்போது 21 வந்திருக்கின்றது. 21 71 ஆகலாம், 100 ஆகலாம். இப்படியே வந்து கடைசி வரை இதை இவ்வளோ பெரிய தலைவரை திட்டம் போட்டு சாதாரண ஒரு நபர்கள் கொலை செய்துவிட முடியாது. மிகப்பெரிய பின்னணியில் தான் இதை அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது. அதான் நீங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பின்னணினா அது என்ன பின்னணி? இப்போது நீங்கள் அஸ் அ நிருபர் நீங்கள் வந்து என்னென்ன பின்னணின்ற முழு விவரத்தை கேட்டீங்க. அந்த பின்னணி வந்து இப்போ விசாரணையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் இங்கே வந்து மீடியாவில் சொன்னோம். அது எங்களுடைய வந்து சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் காவல்துறையோட பரிமாறுவோம். அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தது மிக்க நன்றி சார். நன்றி சார்.